சார் ஆடின ஆட்டத்துக்கு இப்பதான் தூங்குற மணி 10 ஆச்சு. இன்னைக்கா தூங்கணும், போனாட்ட தூங்கவே இல்லை. பிரியா தூங்கிட்டா. தூங்கிட்டு தான் பிடிச்சி வீடியோ எடுத்து. ஸோ வந்துட்டு இறங்க போகிறோம். இவனை வச்சுட்டு லக்கேஜெலாம் வச்சுட்டு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஆட்டோவில் ஏறிட்டு பேலன்ஸை கட்டலாம். நம்ம லக்கேஜில் எடுத்துட்டு என்ன உட்காந்துருக்கோம். எங்கே வந்துட்டிங்களா? ஸோ இதுதான் எங்கள் ஊர் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். வந்தாச்சு. நீ தள்ளுப்பா, உன்னை யார் பையன் எடுத்தா? நின்னுக்குது வேற வயசு அடங்கான பிள்ளையாட்ட. கெட்டிமா ஊருக்கு வந்தாச்சு, சென்னை ஊருக்கு. சென்னை வர சொன்ன எப்படி சொல்லுவ? சென்னைச்சே வராது, ச கெட்டி சொல்றது சென்னை. மூஞ்சி பாரு எப்படி ஏறுங்க அங்கல. நீ ஏறு. ஐயோ அப்பா. அண்ணா பயசரிச்சுடா பிவி காலனிடா. பிவி ரோட் தெரியும் இல்லைங்களா? எனக்கு தெரியாது. சரி சரி நேரம் போச்சு களி சொல்லுவாங்க. போயிட்டே கட்டு வருவாங்க. டைம் வந்து இப்போ 11 o'clock, நைட் 11 o'clock. நைட் தான் இருந்தாலும் ஆட்டோ கார் மயமாக இருந்ததுன்னா ட்ராவல் முக்கியமாக வரவங்களை கூட்டிகிட்டு போகிற சத்தம் ஸ்டாண்டு போகிறேன். மிச்சமே தெரியல. ஆரம்பிச்சிருச்சிங்க ரெண்டும். எங்கடா ரொம்ப நேரமாக அமைதியாக வருதுன்னு நினச்சி ஆரம்பிச்சேன். இவங்க தான் எங்க ஆயம், மேரியம்மா. மாரியம்மா இல்ல, மேரியம்மா. ஸோ திருவிழாக்கு வந்தாச்சு. ஓஹோ சென்னை வைப். வாங்க போலாம். மெட்ராஸ் மெட்ராஸ். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த ஊர் தான். ஸோ மேலேயே ஊத்துக்கலாம். நீ பாப்பா மேல பாப்பா. ஓடுவியா? இதுதான் டாஸ்க். பழனி படிக்கட்டாட்டும் ஏறணும். ஆமா எங்களுக்கே வலிக்கும். பொறுமையா எடுத்து வச்சுட்டு வாங்க ஐயா. தூக்கம் தான் இல்ல. ஆண்டிக்கு என்ன? ஆண்டி தானே ஜாலியா ஏறுறாங்க. ஆயா அங்க பாருங்க. நான் படிக்கிட்டு இருந்தா தெரியாது. நான் இப்பதான் வந்தேன் அவனை எடுத்து வைக்க சொல்லிட்டு. ஏப்பா அவன் இங்க வா. செருப்ப கட்டா இருக்கும் அழுகுறான். இல்ல செருப்ப கட்டாதன்றான். வேத்து கொட்டிங். ட்ரெயின்ல இருந்து வரும்போது கூட தெரியலையா? எல்லாம் மாலை போட்டிருக்கோம் குடும்பமே. ராஸ்கொண்டே மழை வருமா நைட்டுக்கு? இதாவது அந்த சைட்ல இருட்ட மாதிரி. நாங்கெல்லாம் இறங்க மாட்டோம். எதுக்கு வந்து சாவறதுக்கா? ட்ரெயின்ல அந்த காத்து வீசுதுத்த எழுப்புற சீட்டு காலேஜ் 2 சீட் நடுவில்